சிவகங்கை மாவட்டம் அரசு கால்நடை மருந்தகங்களுக்கு போதிய மருந்துகள் அனுப்புவதில்லை என விடிய அரசு மீது விவசாயிகள் பகிரங்கமாக குற்றம் சாட்டினர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் இளையான்குடி அரசு கால்நடை மருந்தகத்தில் தாது உப்பு கரைசல் உள்ளிட்ட எந்த மருந்துகளும் இல்லை என்று புகார் கூறினர். அத்துடன் அரசே மருந்துகளை அனுப்பவில்லை என்று கூறி அங்குள்ள கால்நடை மருத்துவர்கள் தனியார் மருந்தகத்தில் மருந்துகளை வாங்க கட்டாயப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் மாவட்டம் முழுவதும் அத்தகைய சூழலே இருப்பதாகவும் விவசாயிகள் விமர்சித்தனர். தான் பரிந்துரை செய்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து தனியாக மருந்து கையிருப்பில் இல்லை, அரசுகிட்ட இருந்து மருந்து எங்களுக்கு வர்றதில்லைங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டை அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு அத்தியாவசிய மருந்துகளாக இருந்தால் கூட விவசாயிகள் வந்து அவங்களுடைய கஷ்டமாக அந்த மருந்துகளை கடையில் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு சாதாரண தாது உப்பு கலவை, மினரல் மிக்சர் என்று சொல்லக்கூடிய தாது உப்பு கலவை, இது காலங்காலமாக வந்து கால்நடை மருந்தகத்தில் வந்து கால்நடைகளுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டு வந்தது. அது கூட இப்போ இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அரியலூரில் கரும்பு விவசாயிகளுக்கான மானிய தொகையை அதிகாரிகள் நிறுத்தி வைப்பதாக விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கரும்பு விவசாயிகள் குற்றம் சாட்டினர். அரியலூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. அதில் அறுவடை முடிந்து சருகுகளை கூழாக்கும் விவசாயிகளுக்கு மானிய தொகை தற்போது வரை வந்து சேரவில்லை எனவும், தங்களுக்கு மானியம் வழங்காமல் அதிகாரிகள் இழுத்தடிப்பது ஏன் எனவும் விவசாயிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். விடியா திமுக ஆட்சியில் தங்களுக்கு இருண்ட காலம் இருந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் முறையான சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை என குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் முறையான சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல பிரிவுகளுக்கு மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் பிற மாவட்ட மருத்துவக் கல்லூரிகளை அணுக வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. விளம்பரமாடல் ஆட்சியில் சாதாரண மக்களுக்கான மருத்துவம் கேள்விக்குறியாகி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஐயங்கொல்லை கிராமத்தில் மின்சார மற்றும் சாலை வசதி இல்லாமல் தவித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். காப்பு காட்டிற்கு உள்ளே அமைந்துள்ள சாலை வசதி இல்லாததால் பாம்பாற்றை கடந்து செல்ல வேண்டி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் மின்சார வசதி இல்லாததால் இரவு நேரங்களில் அச்சத்துடனே வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் பலமுறை மனு அளித்தும் மின் வசதியோ சாலை வசதியோ இதுவரை ஏற்படுத்தி தரவில்லை என கிராம மக்கள் தங்கள் குமுறல்களை வெளிப்படுத்தியுள்ளனர். நாலு மனு கொடுத்து என்ன இது வரைக்கும் யாரும் எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால் இப்போ இந்த மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு தான் எரிச்சு இது படிச்சு இருக்கிற படிப்பு மாணவர்களுக்கு படிப்பதற்காக வசதி வாய்ப்பே இல்லை.